Hi friends, இன்னைக்கு நம்ம ஷூட்டோ சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த நானோ டேப் வச்சு வீட்ல நம்ம என்னென்ன செய்ய முடியும் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி முடியும் பாருங்க. வாங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேர் வந்து ஷூட்டோ. இதுல வந்து அன்பாக்சிங் வீடியோ நிறைய போட்டுட்டு இருக்கோம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்போ வீடியோ போறோமோ அது ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நானோ டேப்புங்கிறது. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடியும் பாருங்க. டேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இது டபுள் சைட் டேப்பு. இது வந்து முன்னாடியும் கம் இருக்கும், பின்னாடியும் கம் இருக்கும். இந்த டேப்பை வந்து நான் பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர் எல்லாத்துலையும் போய் கேட்டு பார்த்தேன். டேப் எங்கேயும் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் இதை மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், மீஷோட லிங்க்கு. அதில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது ப்ரைஸ் பெட்டராக இருக்கோ ரெண்டில் நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போது இதில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பலூன் மாதிரி செஞ்சு ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கத்திரிக்கோல் எடுத்து கரெக்டாக இந்த அளவுக்கு ஒரு பீஸை விட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேப் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது ரெண்டு சைடும் ஒட்டுற டேப்னால கையில் ஒட்டும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இதில் ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஓஸு இல்லை ஸ்ட்ரா அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுட்பால் அடிக்கிற அந்த பம்பு மாதிரி இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வீட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்குது, அதை வச்சு தான் நம்ம பலூன் பண்ண போகிறோம். அது வந்து சின்ன இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி விட்டுருங்க. நல்லா ஃபுல் சைடாக நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி அமுத்திக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ராவை வச்சு தான் இப்போ இதில் பலூன் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராவை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன ஒரு லேயர் மாதிரி இருக்கும். நான் டபுள் சைட் டேப்னு ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் நம்ம மேலே இருக்க லேயர் டேப் மட்டும் நம்ம தனியாக பிச்சு எடுத்துடலாம். எடுக்கும்போது பார்த்து எடுங்க, அது கையில் வராது. கொஞ்சம் நகை இருந்தால் பெட்ரு. லைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்ததுக்கப்புறம் வீட்டில் நம்ம ஹேர் ட்ரையர் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஹேர் ட்ரையர் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வீட்டில் வந்து சிகர் லைட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம எங்கெங்கே அமுத்தினோமோ அந்த இடத்துல மட்டும் நல்லா கேப் இல்லாமல் இந்த லைட்டர் எடுத்து நம்ம கரெக்டாக எங்கெங்கே அமுத்தினோமோ அந்த இடத்துல மட்டும் நல்லா கொஞ்சம் காமிச்சோன்னா போதும். அது நல்லா ஃபிட் ஆகிரும். இப்போ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லைட் எடுத்தாச்சு. லைட் எடுத்துகிட்டு இப்போது நம்ம ரொம்ப பக்கத்துலேயும் காமிக்கக்கூடாது, அது வந்து சீக்கிரம் எரிஞ்சிடும். ஸோ நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் நம்ம காமிச்சிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம காமிச்சாச்சு. காமிச்சதுக்கப்புறம் நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராவில் இப்போ ஊதி பார்க்கலாம், பலூனோட எஃபெக்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா பெருசாக தான் வருது. கரெக்டாக வச்சு ஊதுனிங்கன்னா கரெக்டாக வரும். இது வந்து ஃபஸ்ட் அட்டம் தான் பண்ணேன். ஃபஸ்ட் அட்டம் பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு திடீர்னு வெடிச்சிருச்சு. சரி, ஃபஸ்ட் தான் வெடிச்சிருச்சு, இப்போ ரெண்டாவது ட்ரை பண்ணலான்ட்டு கரெக்டாக நம்மளெல்லாம் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஊதிட்டே இருந்தேன். ஊதிட்டு சரி வெளியே எடுக்கலான்னு இழுக்கும்போது அது புசுக்குன்னு போயிடுச்சு. சரி நம்ம இதை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு மூணாவது டைமும் ட்ரை பண்ணேன். மூணாவது டைம் கரெக்டாக ஓரளவுக்கு வந்துச்சு. கரெக்டாக வந்து ஒரு லெவலுக்கு கரெக்டாக வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இது உள்ளேருந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு இழுத்தேன், மறுபடியும் போயிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டு ஒரே இதாகிடுச்சுங்க. சரி, இதுதான் கடைசி தடவை. இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா இது தலையை சுற்றி 3 சுற்றி வெளியே தூக்கி வீசிடலாம் அப்படின்ட்டு கடைசி டைம் உங்களுக்காக ட்ரை பண்ணுங்க. வச்சு கரெக்டாக ஊதுனேன், சூப்பராக வந்துச்சு. சரி, இப்போ இது உள்ளேருந்து வெளியே எடுக்கிறதா பெரிய மேட்ராக இருக்குது. வந்து இப்போது உள்ளேருந்து வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது வெளியே வந்துடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்தது. கையில் வந்து இன்னொரு பபுள்ஸ் இருக்கிற ஃபீலிங் கிடச்சிச்சு. சரி, இதுக்கு வந்து நம்ம ஒரு டிசைன் கொடுப்போம் அப்படின்ட்டு கீழே தூக்கி போட்டால் திடீர்னு பார்த்தா ஒட்டிக்கிச்சு. எடுக்கும்போது திடீர்னு கட்டாயிருமோன்னு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக வந்துருச்சு. சரி, நம்ம மார்க்கர் எடுத்து இது வந்து கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு மார்க்கர் எடுத்துகிட்டு ஒரு 2 கண்ணு
ஒரு வாய் போட்டேன். சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே புசு புசுன்ட்டு இருந்தது. சரி, இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், நம்ம அடுத்து வந்து கிளிட்டர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்து முயற்சியில் இறங்கிட்டேன். சரி, இந்த டைம் தான் கரெக்டாக வரணுன்ட்டு கடவுளை வேண்டிட்டு கரெக்டாக அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி பண்ணோமோ அதே மாதிரிலாம் செட் பண்ணினதுக்கப்புறம் ஸ்ட்ரா எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேப் மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. அதில் வந்து கரெக்டாக சென்டரில் வந்து சின்ன ஹோல் மாதிரி போட்டாச்சு. சரி, வீட்டில் வந்து ஒரு பச்சை கலர் கிளிட்டர்ஸ் இருந்தது. அதை வந்து இது ஜிகினான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஜிகினாவை எடுத்து உள்ளுக்குள்ளே கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஊதலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஜிகினா கொட்டினா வரவே இல்லை. என்னடா ஜிகினா வரமாட்டேங்குது அப்படின்னு கடைசியில் பார்த்தா மேலே மூடி போட்டிருந்தது. சரியாக நான் கவனிக்கலை. ஸோ அடுத்து என்ன பண்ணேன்னா அந்த மூடியை கழட்டிட்டு ஸோ நம்ம மூடியை இது வந்து கழட்டி ட்ரை பண்ண ரொம்ப இழுத்துட்டு பார்த்தா வரல. ஸோ ஒரு வழியாக மூடியை கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் இதில் லைட்டாக வந்து ஜிகினாவை கொட்டியாச்சு. சரி, நம்ம எவ்வளோ ஜிகினா தேவையோ அந்த அளவுக்கு ஜிகினா வந்து நம்ம இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அதிகமாக போடல, நான் கம்மியாக தான் போட்டேன். சரி, இதை க்ளோஸ் பண்ணி ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரா எடுத்தாச்சு. நம்ம ஸ்ட்ரா எடுத்து கரெக்டாக அந்த கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வச்சுட்டு கரெக்டாக எல்லா இடத்துலையும் அமுத்தியாச்சு. சரி, ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்ட்டு டேரெக்டாக நம்ம அப்படியே ஊதி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டோம்ல, 2-3 டைம் உடஞ்சிருச்சு. சரி, இது உடையாது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன்னா அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கரை வந்து பிரித்தாச்சு. பிரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது சரியாக தெரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லி பிரித்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் இது பிரித்து ஊதலான்ட்டு. சரி, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கரெக்டாக இங்கே கேப் இருக்கும் இங்கெல்லாம் நல்லா அமுத்தி விட்டாச்சு. அமுத்தி விட்டதுக்கப்புறம் லைட்டர் எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரி 4 கொனையிலையும் நல்லா காமிச்சாச்சு. நீங்கள் வந்து வீட்டில் அதே மாதிரி ஹேர் ட்ரையர் இருந்தாலும் நீங்கள் காமிச்சிக்கலாம், அது பெட்டர் தான். லைட்டர் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக அந்த 4 கொனையில் மட்டும் கரெக்டாக காமிச்சாச்சு. காமிச்சதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் சரி, இப்போ இதை வந்து நம்ம ஊதி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஊதுனேன். ஊதும்போது ஸ்டார்டிங் சூப்பராக வந்துச்சுங்க, பார்க்கறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. ஓகே, இப்போ வந்து இதுலேருந்து வெளியே எடுக்கிறதான பெரிய விஷயமே அப்படின்ட்டு இழுத்த கரெக்டாக வந்துச்சு. சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு அது கீழே ஒரு ரவுண்டாக ஒரு நாட் மாதிரி போட்டு தனியாக எடுத்து கையில் வச்சு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நம்ம பச்சை கலர் கிளிட்டர்ஸ் போட்டதுனால பச்சை கலராக இருக்குது. உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் நீங்கள் டிஃப்ரெண்ட் கலராக போட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பலூன் மாதிரி தான் இருந்தது, பலூனோட ஃபீல் தான் இருந்தது. ஆனால் என்ன இது அப்படியே கையில் ஒட்டுச்சு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதையும் இதே பக்கத்தில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தெரியாமல் பக்கத்தில் கொண்டு போனேன். 2 டக்குன்னு ஒட்டிக்கிச்சு. இழுக்கும்போது உடஞ்சி போயிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டு சரி, அடுத்து வந்து நம்ம பைப்பில் ட்ரை பண்ணலான்ட்டு சரிண்டு இப்போது பைப்புக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பைப்புக்கு எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நம்ம எப்படி ரவுண்டு வேணுமோ அந்த மாதிரி ரவுண்டு கரெக்டாக வச்சுட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க மேலே இருக்க டேப்பை வந்து கரெக்டாக உருவி எடுத்தாச்சு. சரி, இது வந்து நம்ம லைட்ரு யூஸ் பண்ணாமையே இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு மேலே இருக்க டேப் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அது கரெக்டாக ஒட்டவே இல்லை பைப்பில். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்க 2 சைட் டேப் இருக்கிறது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேட்டா நம்ம பைப்பில் ஒட்டியாச்சு. இந்த பைப் கூட அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ஒரு வழியாக ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு திடீர்னு டேப் திறந்து பார்க்குற தண்ணி வர மாட்டேங்குது. ஐயோ, என்ன திடீர்னு தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி குடுகுடுன்னு ஓடி போய் மேலே வந்து ஃபஸ்ட்டு டேப் திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒட்டணுன்ட்டு மறுபடியும் வந்து இன்னொரு டைம் ட்ரை சரி, மேலே போய் டேப்லாம் திறந்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து தண்ணி கரெக்டாக வரும் அப்படின்ட்டு கரெக்டாக இது உடஞ்சிடக்கூடாதுன்ட்டு அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிட்டு கரெக்டாக நம்ம எப்படி சுற்றுனோமோ அதே மாதிரி சுற்றிட்டு. ஆனால் என்ன இது தண்ணி போடும்போது வந்து கையில் ஒட்ட மாட்டேங்குது, அது ஒரு இதாக இருந்தது. இது வந்து நம்ம லைட்டை எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், டேரெக்டாக வந்து நம்ம அப்படியே ஒட்டிட்டு மேலே இருக்க ஸ்டிக்கர் மட்டும் எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டிக்கர் இருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த எண்டு பார்த்து கரெக்டாக எடுக்கணும், இல்லைனா அது டக்குன்னு வராது. சரி அப்படின்ட்டு இது ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சண்டை போட்டு பிச்சு எடுத்தாச்சு. அது கூட அதுக்கப்புறம் டேப் எடுத்து நம்ம நல்லா பைப்பை நல்லா ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த டைமு கரெக்டாக வந்துடணும் அப்படின்ட்டு நல்லா சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே வந்து நல்லா திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து டேப்பை திறந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா சூப்பராக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக வருது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக திறந்து விட்டேன். இந்த ஃபோர்ஸ்லனால என்னன்னு தெரியல, நல்லா ஃபோர்ஸாக பண்ணுறது எல்லா சைடும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு சரி என்னதான் அது பார்க்கலாம்
அப்படின்ட்டு நல்லா ஃபோர்ஸோட ஸ்பீடாக திறந்து விட்டேன். திடீர்னு பார்த்தா அந்த ப்ரெஷர் தாங்க பலூன் உடஞ்சிருச்சு. நமக்கு என்ன இது புதுசாக அப்படின்ட்டு இப்போ வந்து 2வது டைம் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து கரெக்டாக வந்துடணும் அப்படின்ட்டு கரெக்டாக கொஞ்சம் டேப் நிறையாவே எடுத்துகிட்டு வந்து சுற்றியாச்சு. சுற்றி கீழே ஒரு நாட் மாதிரி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து ஸ்பீடாக திறந்து விடல, ஒரு அளவுக்கு நார்மலாக திறந்து விட்டேன். பபுள் சூப்பராக வந்துச்சு. பார்த்தீங்களா அந்த வாட்டர் பலூன் மாதிரி இருந்தது. கரெக்டாக நம்ம ரவுண்ட் அடித்து வெளியே எடுத்தாச்சு. இழுக்கும்போது உடஞ்சிருமோன்னு நினச்சேன். கரெக்டாக இழுத்தேன், கரெக்டாக வந்துருச்சு. பார்க்குறதுக்கே அந்த என்ன சொல்கிறது, ஒரு நொங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நொங்கு மாதிரியே இருந்தது. பார்க்குறதுக்கு ஒரு ஜெல்லி மாதிரியும் இருந்தது. அது கையில் தொட்டாலே நல்லா ஒரு ஜில்னஸாக இருந்தது. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நீங்கள் வீட்டில் என்னென்ன ட்ரை பண்ண போகிறீங்கன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.